திருப்பூரில் காற்றில் பறந்த கலெக்டர் உத்தரவு. மிலாடி நபி அன்று நள்ளிரவில் இருந்து சட்டவிரோதமாக மது விற்பனை. காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லையா? கட்டுப்படுத்த முடியவில்லையா? சமூக ஆர்வலர்கள் கேள்வி. இஸ்லாமிய இறை தூதர் முகமது நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை குறிக்கும் பண்டிகை மிலாடி நபி ஆகும். நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை, நேர்மை, பணிவு, தாராள மனப்பான்மை, நீதி ஆகியவற்றின் மாண்புகளை நினைவு கூர்ந்து அவற்றை போற்றும் தினமாக உலகம் முழுவதும் மிலாடி நபி கொண்டாடப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் உட்பட தமிழகம் முழுவதும் மிலாடி நபியொட்டி செப்டம்பர் 5ஆம் தேதி இன்று டாஸ்மாக் கடைகளுக்கு அனைத்திற்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் அரசு டாஸ்மாக் கடைகள், அதனுடன் இயங்கும் மதுக்கூடங்கள், FL2 மற்றும் FL3 மதுபான விடுதிகள், ஓட்டல்களில் உள்ள பார்கள் அன்றைய தினம் மூடப்பட வேண்டும் எனவும், அன்றைய தினத்தில் மது விற்பனை இல்லாத நாளாக அனுசரிக்க வேண்டும். அன்றைய தினம் மதுபான விற்பனைகள் ஏதும் நடைபெறாது. இதனை மீறி மது விற்பனையில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கலெக்டர் நாரணரே மணிஷ் சங்கர ராவ் அவர்களால் உத்தரவு விடப்பட்டது. திருப்பூர் மாவட்ட கலெக்டர் நாரணரே மணிஷ் சங்கர் ராவ் அவர்களின் உத்தரவை காற்றில் பறக்கவிட்டு திருப்பூர் பெருமாநல்லூர் ரோட்டில் மேட்டுப்பாளையத்தில் உள்ள அரசு மதுபான கடையிலும், சாந்தி தியேட்டர் பின்புறமுள்ள அரசு மதுபான கடை உட்பட பல அரசு மதுபான கடைகளில் நள்ளிரவிலிருந்தே சட்டவிரோதமாக மது விற்பனை தாராளமாக நடைபெற்று வருகிறது. கலெக்டர் உத்தரவை மதிக்காமல் சட்டவிரோதமாக மதுபானம் விற்கும் சமூக விரோதிகள் மீது அதிரடி நடவடிக்கை எடுக்க காவல்துறையினரால் கட்டுப்படுத்த முடியவில்லையா அல்லது காவல்துறையினர் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்களா என சமூக ஆர்வலர்கள் வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள்.